அவருக்கு கொடுத்த எல்லா சோதனைகளிலேயும் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது போன்ற சோதனையை அல்லாஹ் நிச்சயம் செய்வான். அந்த சோதனைகளில் நாம் பொறுமையோடு இருப்போமேயானால் அல்லாஹ் அத்துணை விஷயங்களையும் லேசாக்குகிறான். அடியான் ஒரு அடி எடுத்து வைக்கிறானா என்பதாக அல்லாஹ் பார்க்கிறான். பொருளாதாரத்தை கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து செலவழிக்கிறானா என்பதாக அல்லாஹ் பார்க்கிறான். அவன் செலவழிப்பதற்கு முன் வந்து விட்டால் அல்லாஹ் அவனை செலவழிக்க கூட விடுவதில்லை. அத்தனை விஷயங்களிலேயும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். அல் குர்ஆன் பேசுகிறது. உயிர் சார்ந்த சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கண்டார்களே, தனது பிள்ளையை அறுக்க வேண்டும் என்று ஒரு கனவை பார்க்கிறார்கள். இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அதுபஹுக், எனது பிள்ளையே உன்னை அறுப்பதை போன்ற ஒரு கனவை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுதே பிள்ளை சொல்லுகிறது, ஃபஃஅல் மா துமர், நீங்க உங்களுக்கு கனவில் காட்டப்பட்டதை போல நீங்கள் செய்யுங்கள் என்று பிள்ளை பேசியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். அல்லாஹ் இதைத்தான் பார்க்கிறான். அறுப்பதற்கு முன் வந்து விட்டாரா? அல்லாஹ் இஸ்மாயிலுடைய உயிரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முன் வந்ததைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அடியான் அல்லாஹ்விற்காக வேண்டி முன் வருவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உடனே அறுக்கப்படுவதற்காக படுக்க வைக்கிறார்கள், அறுக்கிறார்கள். கத்தி அறுக்க மறுக்கிறது, பேசுகிறது கத்தி, என்னுடைய ரப்பு என்னை அறுப்பதற்கு தடுக்கிறான், பேசுகிறது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலகத்திலிருந்து இறங்குகிறார்கள். இஸ்மாயிலை அறுப்பதற்கு பகரமாக நாம் ஒரு ஆட்டை கொடுக்கிறோம், சொர்க்கத்தினுடைய ஒரு ஆட்டை நாம் பகரமாக்கினோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், திட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய சோதனையிலிருந்து வெற்றி பெற்று விட்டார். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். இந்த பொருளாதாரத்தை வைத்து யார் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்வை அடைந்து கொள்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நாம் எதுவும் இல்லாமலே வந்தோம். இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், திட்டமாக ஒரு மனிதன் இறந்த ஒரு மனிதனை பற்றி சொல்லி காட்டுவார்கள். அவன் இறந்த பிறகு அவனுடைய சொத்துக்கள் வாரிசுகள் பங்கிட்டுக் கொள்ளும், அவனுடைய மனைவிமார்களை மற்றொருவர் திருமணம் முடித்துக் கொள்ளுவார்கள். ஒரு அறிவாளி யார் தெரியுமா? தான் சம்பாதித்த சொத்திலிருந்து செல்வங்களிலிருந்து தன்னுடைய மறுமையை யார் செழிப்பாக்கி கொண்டானோ அவனே சிறந்த அறிவாளி என்பார்கள். அப்ப நான் சம்பாதித்த பொருள், நான் சம்பாதித்த செல்வங்கள் எதுவும் எனக்கு சொந்தமானதல்ல. எனக்கு சொந்தமானது எது தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நான் அனுப்பி வைத்த நன்மைகள் மாத்திரம்தான் அது எனக்கு சொந்தமானது என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக மகத்தான ஒரு நன்னாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைக்கு ஈத் பெருநாளுடைய தொழுகை நாளில் ஒரு குர்பானி அறுக்கப்படுவதை சிறந்த வணக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான அமலை செய்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மில் எத்தனை நபர்கள் குர்பானியுடைய நிய்யத் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் மென்மேலும் பன்மடங்கு அல்லாஹ் உயர்த்தி தருவானாக. இன்னும் நிய்யத் வைத்து சில பல காரணங்களினால் தப்பிவிட்டு தாமதமானவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் குர்பானியை முறையாக கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உம்ராக்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், காபாவை பார்க்காமல் இந்த கண்களை மூட வைத்து விடாதே. காபாவை பார்க்காமல் இந்த கண்களை மூட வைத்து விடாதே. ரசூலுல்லாஹுடைய ரவுலாவை இந்த பார்க்கும் பாக்கியத்தை இந்த கண்களுக்கு கொடு என நாம் துஆக்களில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? ரவுலா என்று சொன்னவுடன் தான் நினைவுக்கு வருகிறது சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு உலகத்திலே இருக்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன மின்பரி
வரௌததி ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா, எனது கபருக்கும் மின்பருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்க வேண்டும். அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை இந்த உலகத்தில் வைத்த ரப்பே, அதை பார்க்காமல் எனது கண்களை மூட வைத்து விடாதே என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நன்னாளில் அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக